ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ஜூனோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டிலேட்டட் விஷயம் இருக்குடா. ஸோ பிளாக் குயின் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பாடின்னு சொல்லி 3 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரிடா, என்னால் அப்போ போட முடியல, ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். எனிவே நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டோட டைட்டில் மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேவா, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு மாடியிலேருந்து அப்படியே கீழே வராங்க. கீழே ஜின்னோட அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜின், ஓகேப்பா நீ கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்ல, இப்போ அவர் தான் ஜின் ஒரு நிமிஷம், என்னப்பா சொல்லுங்கள். ஜின், இன்னும் 2 டேஸில் உனக்கு மேரேஜ். பா, என்ன 2 டேஸ்லையா? என்னப்பா திடீர்னு? இல்லை ஜின், இது என் ஃப்ரெண்டோட சன். ஸோ ரொம்ப நாளாக இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மேரேஜ் நடந்தால் எங்களோட பிஸ்னஸும் ஸ்ட்ராங் ஆகும், எங்களோட பார்ட்னர்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான். ஆனால் அப்பா, அதுக்காக மேரேஜ்? இங்கே பாரு ஜின், இது ஒன்றும் அதுக்காக மட்டும் கிடையாது, இதனோட ஃப்யூச்சருக்காகவும் தான்டா. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். இன்ஃபேக்ட் அவனும் ஒரு ப்ரொஃபஸர் தான். ஸோ உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான்ல அவனோட ஸ்டடீஸில். இன்னும் 2 டேஸில் மேரேஜ், ஸோ நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ சின்தான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி நேராக காலேஜுக்கு தான் வராரு. வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்க. பக்கத்தில் ஹோபி. என்னாச்சுடா? இல்லைடா, அப்பா இன்னும் 2 டேஸில் மேரேஜ்னு சொல்கிறாரு. என்ன? ஆமாம் ஹோபி, ஆனால் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியலடா. எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஜின், சொல்லு. நீ இன்னமும் அவனை தேடிட்டு தான் இருக்கியா? ஆமாடா, நான் இன்னமும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. அன்றைக்கி மட்டும் அவன் இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லைடா. எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஹுபி. அவன் யார் என்ன அவன் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவனோட ஐஸ் மட்டும் ஞாபகத்தில் இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன். 1 இயராக அவனை தேடிட்டுருக்கேன்டா. ஆனால் அவன் எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. ஐ ஹோப் அவன் என்கிட்ட வந்துடணும்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறியா? அப்பா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவன் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுடா. இல்லைடா, ஒருவேளை அவன் வந்துட்டா நான் அப்பா கிட்டே பேசிடுவேன் நான் இவனை தான் லவ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணல. நான் பேசி அவனுக்கு புரிய வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது 2 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜின்க்கு மேரேஜ். ஜின் அவரோட ரூமில் ரொம்ப சேடாக ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்ருக்கிறாரு. பக்கத்தில் ஹோபி அண்டு நம்ம ஜங்குக் 2 பேரும் இருக்காங்க. ஹோபி தான், டேய் என்னடா இப்போ உனக்கு மேரேஜ், இதுக்கு இப்படி ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? டேய் எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லைடா. ஜின், எங்கே பாரு, பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னோட நியூ லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணு, புரியுதா? தேவையில்லாமல் யாருனே தெரியாத ஒருத்தவனை பின்னாடி சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத. உனக்குன்னு இருக்கிற ஒரு பர்சனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்ல, ஜங்குக்கும் ஹாங் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் பழசை மறந்துடுங்க ஹாங், அவர் ஜஸ்ட் பாசிங்களோட அவ்வளோதான். நீங்கள் ஏன் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க? டேய் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாதுடா. அவன் வெறும் பாசிங்களோட மட்டும் கிடையாதுடா, அவன் எனக்கு நியூ லைஃப்பை கொடுத்துருக்கான். அது ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இங்கே பாருங்க ஹியாங், அதெல்லாம் பழசு, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு நியூவாக ஒரு லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஹோபி 2 பேரும் சொல்கிறாங்க. சின்னும் எதுவும் பேசாமல் அப்படியே ரெடி ஆகிட்டு நேராக சர்ச்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அங்கே ஸ்டேஜில் ஒரு பர்சன் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கும் ஹோபியும் அந்த பர்சனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்லடா வால் பார்க்க நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஜின், டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி ரொம்ப சேடாகவே அங்கே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அவரோட க்ரோமை திரும்பி பார்க்கவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஜின் பக்கத்தில் ஹோபி ஜங்குக் 2 பேரும் நிற்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சுகா நிற்கிறாரு, பக்கத்தில் நம்ஜூன் இருக்காரு.
நம்ஜூன் தான் அந்த க்ரோம், அதாவது ஜின்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன். நம்ஜூன் அப்படியே ஜின்னை பார்த்துட்டே இருக்கார். ஜின் சுத்தமாக நம்ஜூனை பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்க. இப்போ சுகா தான், டேய் என்னடா எதுக்கு அவனையும் பார்த்துட்ருக்க? டேய் சுகா, சொல்லு, நான் உன்கிட்ட சொன்னேன்ல. என்ன? ஒரு ஒன் டே நான் ஒருத்தனை ஆக்சிடெண்ட்லேருந்து சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது அது இவன் தான்டா, நான் தேடிக்கிட்டு இருந்ததுடா. என்ன? நீ தேடிக்கிட்டு இருந்த அந்த பர்சன் இவனா? எப்படி சொல்கிற? டே, நான் தான் பார்த்தேன்ல அவன் ஃபேஸை, ஆனால் இவன் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் இவன் தான் நான் தேடின அந்த பர்சன், நான் லவ் பண்ணுற அந்த பர்சன்டா, எனக்கு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஹாப்பியாக சுகா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜின் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. இப்போ 2 பேர்த்துக்கும் ரிங்கை கொடுக்குறாங்க. 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, ஜின் நம்ஜூன் ஃபேஸை பார்க்காமலே நம்ஜூனுக்கு ரிங்கை போட்டு விடுறாங்க. பட் நம்ஜூன் ஐஸ் ஃபுல்லாக லவ்வோட ஒரு கேரோட ஜின்னோட ஹேண்டில் அந்த ரிங்கை போட்டு விடுறாங்க. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்ல, இப்போ தான் ஜின்க்கு ஒரு மாதிரி நர்வஸே ஆகுது. ஒரு மாதிரி பதட்டத்தோட அப்படியே நிமிர்ந்து நம்ஜூனை பார்க்குறாரு. நம்ஜூன் ஒரு குட்டி ஸ்மைலோட ஜின்னை பார்க்க, அவரோட ஃபேஸில் இருக்கிற அந்த டிம்பிள் ஸ்மைல் ஜின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ண, ஜின் நம்ஜூனை பார்த்து ஸ்மைல் பண்ண, இப்போ நம்ஜூன் அப்படியே ஜின்க்கு க்ளோஸாக வந்துட்டு ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவரோட ஹியர்ஸ் கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, ஜின் ஷாக்காக நிற்கிறாரு. நம்ஜூன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜின்னை பார்த்து ஒரு ஐயை விங்க் பண்ணுறாங்க. ஜின்க்குனா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போ இப்படியே அந்த மேரேஜும் முடிஞ்சிருது. இப்போ எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ஜூனுக்கும் ஜின்க்கும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் 2 பேருமே வராங்க. ஜின் உள்ளே வந்தோடனே அவர் ரூமுக்கு போய்ட்றாரு ஃப்ரெஷ்ஷப் ஆக. நம்ஜூன் கிச்சனுக்கு போயிட்டு 2 பேருக்கும் சேர்த்து குக் பண்ணுறாங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு போய் பார்த்தா ஜின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்திருக்காரு. நம்ஜூன், ஜின் ஜின் எழுந்துடு. சொல்லுங்கள், என்ன? அது ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, நீ வந்து சாப்பிட்டு தூங்கு. இல்லை எனக்கு வேணாம், பசிக்கலை. ஜின் ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ஜூனே சேவ் பண்ண ஜின் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ஜூனை பார்க்குறாரு. பட் அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவர் திரும்ப போய் பெட்டில் படுத்துக்கிறாரு. இப்போ நம்ஜூனும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட்டெலாம் எடுத்து வச்சுட்டு அவருமே பெட்ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. ஜின் அப்படியே தூங்கிட்டுருக்க. நம்ஜூன் ஜின்னை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் போய் ஜின்னோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ஜின்னை ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ ஜின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ஜூன் ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஜின்க்கு இது என்ன ஃபீல்னே தெரியல, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ஜூனை பார்த்துட்டே இருக்காரு. அவரோட ஐஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி ஜின்க்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஏன் அப்படின்னு தான் தெரியல. இப்படியே அந்த டேஸும் போகுது. இப்போது ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. நம்ம ஜின் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. ஹோபி, என்னடா எப்படி போகுது உன்னோட டேஸ்லாம்? என்ன, நல்லா போயிட்டு தான் இருக்குது. அது சரி, அதான் அவனோட ஹஸ்பண்ட் எப்படி உன்கிட்ட ஓகேவா? பெருசாக ஒன்றும் இல்லைடா, நல்லா கேர் பண்ணிக்கிறான். பட் எனக்கு என்னன்னு தெரியல ஹோபி, அவனோட ஐஸை பார்க்கும்போது எனக்கு அந்த பர்சனோட ஐஸை பார்க்குற மாதிரியே இருக்குடா. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு அவனோட ஐஸை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவன்கிட்ட இருந்த ஃபீல் இவன்கிட்ட வருதுடா, ஏன்னு தெரியல. ஜின், ஆமாம் ஹோபி, அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்ருக்க. அப்போது அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. எல்லாருமே எழுந்து விஷ் பண்ணுறாங்க. பின்னாடியே இன்னொரு பர்சன் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹோபி, ஜின் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ப்ரொஃபஸரும், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இவர் யாருன்னு நீங்களாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இவர் தான் நம்ம காலேஜுக்கு வந்திருக்க நியூ ப்ரொஃபஸர். அண்ட் உங்களுக்கு இனிமேல் இவர் தான்
எல்லாமே. அண்ட் இவர் தான் இனி இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது அந்த ப்ரொஃபஸரும், ஹாய், என்னோடய நேம் கிம் நம்ஜூன், நைஸ் டு மீட் யூ, எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ போக போக நம்ம எல்லோரும் இன்ட்ரோ ஆகிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து நான் தான் உங்களுடைய ப்ரொஃபஸர் அண்ட் கிளாஸ் இன்சார்ஜ் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ஜூனும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அப்படியே இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே சின்ன பார்க்குறாரு. ஜின் ஒரு மாதிரி ஷாக்கோட நம்ஜூனை பார்த்துட்ருக்காரு. நம்ஜூன் ஒரு குட்டி ஸ்மைலோட எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸரும் ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ஜூன் எல்லாரும் பற்றியும் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களாம் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜின்னோட டேர்ன் வருது. ஜின் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. நம்ஜூன் ஒரு ஹேண்ட்ஸை கட்டிக்கிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் எதுவுமே சொல்லலைங்க, அப்படியே சைலண்ட்டாக நம்ஜூனையே பார்க்குறாரு. இப்போ நம்ஜூன், சொல்லுங்கள் உங்களை பற்றின இன்ட்ரோ சொல்லி கேட்க ஜின் அவரை பற்றி மட்டும் அவரோட நேம் மட்டும் சொல்கிறாரு. நம்ஜூன் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹோபி அவரை பற்றி சொல்கிறாரு. எல்லாருமே இப்படி இன்ட்ரோ பண்ணி நல்லாவே போகுது அந்த கிளாஸு. இப்போது கிளாஸு முடிஞ்சு நம்ஜூன் அவரோட கேபினுக்கு போயிட ஹோபி தான், டேய் என்னடா இவன் இங்கே வந்து நிற்கிறான், இவன் தான் நம்மளோட ப்ரொஃபஸரா? ஆமாம், இது உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? என் ப்ரொஃபஸர்னு தெரியும், பட் நம்ம காலேஜுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கலடா. காட், ஏண்டா என்னாச்சு? இல்லை வீட்லேயே கேர் பண்ணிக்கிறேன்ற பேரில் அப்படி பண்ணுவான், இப்போ இங்கே வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஹிட்லேயே கை வைக்க, உனக்கு என்னடா நீ வாழ்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஜின், டேய் மூட்டும் வேலைப்பாரு, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. இப்போது ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஒன் டே நம்ம நம்ஜூன் கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ்க்கை போட்டுட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு வராரு. எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க ஜின் தான் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் கடைசியாக நம்ஜூன் கிட்ட பார்த்த மாஸ்க் அது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாஸ்க்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு ரெய்டர்ஸ்லாம் போடுற மாதிரியான மாஸ்க் அது. ஸோ அதை போட்டிருக்காரு. ஜின் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நம்ஜூனே பார்த்துட்ருக்க. இப்போ ஹூபி தான், டே என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்படி பார்க்குற? டே அது அந்த பர்சன் யாருடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ஜூன் தான் அப்படியே மாஸ்க் போட்டு நின்றுருக்காரு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான், சார் என்னாச்சு, ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? அதுவா ஒன்றும் இல்லை, லைட்டாக கோல்டு அதான். ஓ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாகிடுறாங்க. இப்போ ஜின் அப்படியே ஷாக்காக நம்ஜூனையே பார்த்துட்ருக்க. நம்ஜூனும் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பெருசாக எதுவும் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜின் அப்படியே கிளம்பி நம்ஜூன் பின்னாடியே போகிறாங்க. நம்ஜூனும் ஜின் வரதை கவனிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஜின் அப்படியே நம்ஜூனுக்கு பின்னாடியே வந்துட்டு அவரோட கேபின்குள்ளே வர அங்கே யாரும் இல்லை, நம்ஜூன் மட்டும் தான் இருக்கார். நம்ஜூன் அமைதியாக அவரோட சீட்டில் போய் உட்கார்றாரு. இப்போ ஜின் தான் நம்ஜூன் அப்படின்ட்டு கூப்பிட நம்ஜூன் வந்து பார்த்துட்டு சொல்லு ஜின், என்ன என்னோடய பேர் இப்போ தான் உனக்கு தெரியுமா என்ன அப்படின்ட்டு கேட்க ஜின் சைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா ஜின் இவ்வளோ நாளில் ஒரு டே கூட நம்ஜூன் பேர் வச்சு கூப்பிட்ருக்கவே மாட்டார் அண்ட் பேசியிருக்க கூட மாட்டார். நம்ஜூன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜின் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ஜூனை பார்த்து பேசுகிறாரு. நம்ஜூன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சின்ன பார்க்க ஜின், நம்ஜூன் அது என்ன ஜின் சொல்லு, என்ன கேட்கணும்? இல்லை நான் நீ தானே அது என்ன கேட்குற ஜின், எனக்கு புரியல. அது நீ தானே அன்னைக்கு என்ன ஜின், கொஞ்சம் தெளிவாக சொல்லு, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல. இப்போ ஜின் பக்கத்தில் பார்க்குறாரு, ஒரு கேப் இருக்குது, அதை அப்படியே எடுத்து நம்ஜூனோட ஹெட்டில் போட்டு விடுறாரு. நம்ஜூன், ஜின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து நம்ஜூனோட ஐஸை பார்க்குறாரு. அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ஜூன் இதை பார்த்துட்டு, ஹே ஜின் என்னாச்சு, எதுக்காக இப்படி அலற, என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க ஜின் சட்டனாக ஓடி போய்
நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜூன், ஜின் என்னாச்சு? ஏன்டா ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலை? நீ தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பர்சன்ட்டு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஜின், என்ன சொல்கிற? நான் என்ன சொல்லணும்? நம்ஜூன், போய் சொல்லாத, உனக்கும் எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ஜூன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு ஜின்னை பார்க்க, ஜின் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, எங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ என்னை தேடிட்டுருக்கன்ட்டு. அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? சும்மா தான், நீயே கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் சொல்லலை. என்னை இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டல. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எங்கே போன, நீ யார், என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படி சொல்லிவிட்டு ஜின் சொல்ல, நம்ஜூன் அப்படியே ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் எப்படி கிஸ் பண்ணேன். ஜின் ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜூன் தான், நானும் தான் உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். கடைசியாக என் அப்பாவோட ஃப்ரெண்டோட சன்னி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. சடனாக அப்பா அவனோட ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ இவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது நீன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச அடுத்த செகண்டே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன்டா. அதனால தான் இந்த மேரேஜ் இவ்வளோ அவசரமாக நடந்துச்சு. என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இல்லைடா, நானாக சொல்கிறத விட நீயே கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஒன் டே நம்ம சின் ஒரு நைட் டைமில் அப்படியே ரைடு போயிருப்பார். காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ரைடு மாதிரி போயிட்டு இருந்திருப்பார். அப்போ சடனாக ஒரு ட்ரக்கு கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம சின்னோட காரை வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நம்ம சின்னுக்கு ரொம்ப அடிபட்டுருது, ஹெட்லேயே அடிபட்டிருக்கு. ஸோ ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அங்கே நைட் டைம்ன்றதுனால யாருமே இல்லை. அந்த ட்ரக்கோட டிரைவர் தான் அங்கேருந்து ஓடிடுவார். ஸோ ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த செகண்டே அந்த டிரைவர் அங்கேருந்து போயிருப்பார். அப்போது அந்த வழியாக ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அவர் அங்கே காருக்குள்ளே யாரோ அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு அவரோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக அந்த கார்கிட்ட வந்து பார்க்க, நம்ம சின்ன ஹெட்டில் அப்படியே ப்ளீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பர்சன் அப்படியே சின்னோட சீட்ஸே தட்டுறாங்க. சின் அப்படியே அந்த பர்சனோட ஐஸை மட்டும் பார்க்குறாங்க. அப்போ அந்த பர்சன், சார் ஆர் யூ ஓகே? உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? உங்களுக்கு ஏதாவது ஆகுதா என்ன? ஜஸ்ட் வெயிட், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போ சின்தான், நீங்கள் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எதுவும் போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. இப்போ சின்ன அந்த பர்சன் அப்படியே அந்த ஆம்புலன்ஸை ஏற்றி நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ண சின்னுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. வெளியே அந்த பர்சன் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த டாக்டர் வெளியில் வராரு. வந்துட்டு, நீங்கள் சார், நான் நம்ஜூன், என்னோடய பேர், நான் அவரோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவருக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, லைட்டான அடி தான், பட் நிறைய ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ஜூன் அப்படியே உள்ளே பார்க்குறாங்க. ஜின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காரு. நம்ஜூன் நேராக உள்ளே போயிட்டு, டேக் ரெஸ்ட், டோன்ட் வரி, யூ வில் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு நோட் பேட் மாதிரி எழுதி ஜின்க்கு ஹேண்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே டைம் ஆகுது. இப்போ ஜின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் அவரோட அப்பா தான் இருக்கார். ஜின் அவரை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண, ஜின்னோட அப்பா தான். டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? உன்னை யார் நைட் ரைட் போக சொன்னது? பா, இல்லை, சும்மா தான். இப்போ பாரு எங்கே வந்திருக்குன்ட்டு. யாரையாவது கூட கூப்பிட்டு போன்னு சொன்னால் கேட்குறியா? எப்போ பாரு தனியாக கிளம்பி போயிட்டு. பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்கிறாரு. இப்போ ஜின்னோட அப்பாவும், சரி ஓகே, சரிப்பா, அம்மா எங்க? உங்கள் அம்மாவா? வெளியே தான் இருக்கா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, அதனால தான் வெளியே வெயிட் பண்ண சொன்னேன். ப்ளீஸ் அம்மாவை பார்க்கணுப்பா, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஜின்னோட அம்மாவும் உள்ளே வராங்க.
ஜின்னை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. ஜின் தான், அம்மா என்னம்மா இதுக்காக இப்படி அழறீங்க? டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ பாரு நைட் ரைடு போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா? அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுறேன், யார்கிட்டையும் சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். இப்போ பாரு உனக்கு அடிபட்டிருக்கு. எனக்கு சரியாயிடுச்சு. சரி, என்னை இங்கே வந்து அட்மிட் பண்ணாங்கள்ல, அந்த பர்சன் இங்கே இருக்காராப்பா? தெரிலடா, அவர் இங்கே இல்லை. நான் வரும்போதே டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க, உன்னோட மொபைல்லையா இல்லை உன்னோட கார்டை எடுத்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி, அதனால தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வரப்போ அவர் இல்லைடா அப்படின்னு சொல்ல ஜின்னுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஜின்னும் சரியாயிட்டு காலேஜ் வர ஆரம்பிச்சிருப்பார். அண்ட் காலேஜ் வந்ததுக்கப்புறமா அந்த பர்சனை தேட ஆரம்பிச்சிருப்பார். அப்படியே 1 இயர் பாஸ் ஆகிருக்கும். இப்போது இது எல்லாமே யோசிச்சுட்டு ஜின் அப்படியே நம்ஜுனை ஹக் பண்ணிடுறாரு. நம்ஜுனும் பேக்கப் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஓகேடா, நான் தான் வந்துட்டேன்ல, இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நான் தான் உன்கிட்ட எதானே இருக்கேன், இதுக்கு இப்படி ஃபீல் பண்ணி அழறேன் அப்படின்ட்டு நம்ஜுன் சொல்ல, இப்போ ஜின்னும் நார்மல் ஆகிட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட நம்ஜுனே பார்க்குறாங்க. நம்ஜுனும் என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ஜுனுக்கு க்ளோஸாக போயிட்டு நம்ஜுனோட லிப்ஸில் கிஸ் பண்ண. நம்ஜுன், டேய் நம்ம காலேஜில் இருக்கோம், நம்ம ப்ரொஃபஸர் மறந்துட்டியா என்ன? ப்ரொஃபஸரா? ஃபர்ஸ்ட் நீ என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தான் நீ ப்ரொஃபஸர். ஓ, சாருக்கு இப்போ தான் நான் அவனோட ஹஸ்பண்ட்னு ஞாபகம் வருதா என்ன? நமக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சிரிக்க, ஜின் ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜுனோட செஸ்ட்லேயே அடிச்சுட்டு அப்படியே செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறாரு. நம்ஜுனை ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூடா, லவ் யூ டூ ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ஜுனும் ஜின்னும் கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிருப்பேன், சாரிடா, டைம் இல்லை, ஸோ அதனால தான். அண்ட் பர்த்டே 1 ஷாட் கேட்குறவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கடா, ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் அதை ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான். ஸோ கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கடா. 1 டே பிஃபோர்லாம் சொன்னால் கண்டிப்பாக என்னால் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லுங்கள்.